ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோவில் ஹீமோக்ளோபின் அயன் ரிச்சான முருங்கைக்கீரை சூப் ப்ரீமிக்ஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நல்லா முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நிழல் காய்ச்சலாக இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க. வெயிலில் காய வச்சிங்கன்னா அதோட நியூட்ரிஷன் வேல்யூஸ்லாம் போயிடும். இப்போது ஒரு கடாயில் 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வாசனை வர அளவு வரும்போது இது கூடவே நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா ஜஸ்ட்டு ஹாட் வாட்டர் வச்சு இதை மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிட்டோன்னா போதும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது எதுக்காகனா திக்னஸுக்காக, இந்த சூப்போட திக்னஸ்க்காக. இந்த மிளகு சீரகம்லாம் ரொம்ப கருக விட்டுறாதீங்க, அப்புறம் கசப்பாயிடும். பாசிப்பருப்பையும் சேர்த்து வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுட்டு தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் காய வச்சுருந்த முருங்கைக்கீரையை ஒரு பவுல் சேர்த்துக்கிறேன். இதை சும்மா சூடு வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டால் போதும். இப்போது சூப்புக்கு தேவையான அளவு உப்பை மட்டும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். இதுவும் முருங்கைக்கீரை கலந்து வச்ச உப்பு தான். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது சூப்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்படியே போட்டால் ரா ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃப்ரை பண்ணுவோமேன்ட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை போட்டு அப்படியே இந்த சூட்லேயே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதுலேயே ஒரே ஒரு பிஞ்சு பெருங்காய பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். முருங்கை பொடியை போட்டிருக்கேன். இப்போ இது கூடவே மிளகு சீரக பொடி. இது மிளகு காரம் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்தது பாசிப்பயிறு வறுத்து வச்சோம்ல அந்த பொடி, கரம் மசாலாவோட அந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நேரம் ஆக ஆக க்ரீன் கலராக மாறிடும். இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இல்லை கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம். இது ஒன்றும் இல்லை, ஒரு டம்ளர் நீங்கள் ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த முருங்கைக்கீரை சூப் ப்ரீமிக்ஸை ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் லெமன் புழிஞ்சு அதை அப்படியே குடிச்சிக்கலாம். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுன்னா, உங்கள் பசங்களும் ஹாஸ்டலில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.